தமிழ்நாடு நோடில்லா, காவிரி நோடில்லா என கர்நாடகாவில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டும் நோடில்லாதான் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நக்கல் அடித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், எந்த மொழிக்காரனை பார்த்தாலும் அந்த மொழிக்கேற்றவாறு அப்படியே மாறும் அண்ணாமலை உடம்பில் உண்மையிலேயே தமிழ் ரத்தம் தான் ஓடுகிறதா? அண்ணாமலைக்கு மரபணு பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். அவர் ஒரு காமெடி கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா, ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகான்னு பேசினவர் அவர் தான். இப்போ நாங்கள் திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா, அவ்வளோதான். நீ அங்கே போனால் நோடு வைக்கோ அப்படின்னு அங்கே போய் பெக் பண்ணிக்கிறது, அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில் பேசுறது. நீ அதனால என் உயிர் தமிழ் மொழி காக்க செத்தவன்லாம் நீங்கள் இன்னும் 80 மாதிரி ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கிறீங்க, பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க. எவன் எப்போ வருவான்னு வெளுத்து விடத்தான். இதெல்லாம் சேட்டை. தாய்மொழி மேல் பற்றில்லாத நீ எதுக்கு நீ அரசியலுக்கு வர? நீ உன் மொழியை அவன் இந்தியை திணிப்பான், சமஸ்கிருதம் திணிப்பான். அது எப்படி? அவன் தாய்மொழி மேல பற்று. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறான். அவனுக்கான அதிகாரம் வந்துடுச்சு. 500 ஆண்டுகளை தொடாத இந்தி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி. நான் என் தாயை சாக விட மாட்டேன், போராடுவேன். நீ போய் உன் மரபணு, உன் ரத்தத்தை பரிசோதி. உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும். இந்தியை விடு, சமஸ்கிருதத்தை விடுனா அது எப்படி? தாய்மொழி அழிய விட்டா இனம் அழிந்து விடும். அடிப்படை அறிவு தெரியாது அவனுக்கு. என்னமோ பேசிட்டுக்காரு. நீ இந்தியை பேசுவ, அப்புறம் உருதுக்காரனை பார்த்தா உருதுல பேசுவ, வங்காளியை பார்த்தா வங்கத்தில் பேசி ஓட்டு கேட்ப. உனக்கு பன்மொழி புலவர் அப்பா துற மாதிரி நீ எல்லாம் தெரியுது. எனக்கு தமிழ் தவிர எதையும் தெரியல. வேற என்ன பண்ண முடியுது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.